தங்க நகைகளை அடமான வைக்காதீங்க, வித்துருங்க என்ற விளம்பரத்தை தொடர்ந்து நாம தொலைக்காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அடகு வைக்கிறத விட நகை விக்கிறதா நல்லது. காசுக்காக எந்த விளம்பரத்தில் வேண்டுமானாலும் நடிக்கக்கூடிய கழுசடை சினிமா நடிகர்கள் எல்லாம் அதை விளம்பரப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இந்த சமூகத்தில் ஒரு சராசரி மனிதனுடைய தங்க சேமிப்பு என்பது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். வாயை கட்டி வயிற்றை கட்டி மில்லிகிராமாக தங்கம் சேர்க்கக்கூடிய அவர்களது நிலைமை உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலை உயரும் பொழுதெல்லாம் வீட்டில் பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வயிறு எறிவதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலே தங்கத்தை விற்பனை செய்வதற்கும் அடமானம் வைப்பதற்குமான வேறுபாடுகள் உங்களை போன்ற கழுசடைகளுக்கெல்லாம் தெரியாது. ஒரு 2 பவுன் நகை வச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு அவசர தேவை என்று வரும்பொழுது அதை தேவையான அளவிற்கு அடமான வைத்து மாதம் அதற்கு எப்படியாவது வட்டி கட்டிவிட வேண்டுமே என்ற தவிப்போடு தனது தேவைகளை எல்லாம் சுருக்கிக் கொண்டு மாதம் எப்படியாவது வட்டி கட்டி 6 மாதத்திற்கு பிறகோ 1 வருடத்திற்கு பிறகோ அந்த நகையை மீட்டு கையில் எடுக்கும் பொழுது அவர்களது மனோநிலை எப்படி இருக்கும் என்று ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க காத்து கொண்டிருக்கும் பிணந்தின்னி கழுகுகளே, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு நகைகளை விற்றுவிட்டு 1 வருடமோ 2 வருடமோ கழித்து அந்த நகையை வாங்கும் பொழுது அதன் விலை என்னவாக உயர்ந்திருக்கும்? அப்பொழுது சேதாரம் செய்கூலி என்ற பெயரில் ஒரு பகல் கொள்ளை அடிப்பீர்களே, அதற்கு உங்கள் தந்தையார் பணம் கொடுப்பாரா? உங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக எப்படி வேண்டுமானாலும் இந்த சமூகத்தை மூளைச்சலவை செய்வீர்களா? எந்த விளம்பரத்திற்கு காசு கொடுத்தாலும் எதற்கு வேண்டுமானாலும் நடிப்பதற்கு தயாராகின்ற நடிகர்களே, காசு கொடுக்கின்றார்கள் என்பதற்காக எந்த காட்சியில் வேண்டுமானாலும் நடிக்கலாம், யோசிக்காமல் சிந்திக்காமல் என்பதற்கு என்ன பெயர் தெரியுமா? அந்த வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் தலைமுறைக்கு கொஞ்சமாவது அறத்தை சேமித்து வைத்துவிட்டு செல்லுங்கள். குட்கா விளம்பரங்களில் நடிப்பது, குளிர்பான விளம்பரங்களில் நடிப்பது, சீட்டாடும் விளம்பரங்களில் நடிப்பது, அடமானம் வைக்காதீர்கள் நகையை விற்றுவிடுங்கள் என்று கூவது, இப்படி சமூகத்தை சீரழிக்கும் விளம்பரங்களில் நடித்துக் கொண்டே இருக்காதீர்கள், அழிந்து விடுவீர்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, காசுக்காக எதையும் கூவுகின்ற இந்த கழுசடைகளின் பேச்சுக்களை எல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளவு வலி நிறைந்தது என்பது உங்களுக்கு தான் தெரியும். இந்த கேடுகட்டவர்களின் பேச்சை கேட்டு உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள். அடமானம் வைக்காதீர்கள், விற்றுவிடுங்கள் என்று கூறுகின்ற அவர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லுவோம். எங்கள் உழைப்பை உறிஞ்சி குடித்துதான் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு யோக்கியதை இல்லை என்று சொன்னால் செத்து விடுங்கள் என்று.